ரப்பன்செல் என்பவள் மிகவும் சந்தோஷமான, அன்பான ஒரு பெண். அவளுக்கு நீளமான, தங்க நிறத்தில் மின்னும் மந்திர முடி இருந்தது. அவள் சிரிக்கும்போதே அந்த முடி சூரிய ஒளி போல் மென்மையாக ஒளிரும். அவள் அழகான பசுமை காட்டின் நடுவில் இருக்கும் மிக உயரமான கோபுரத்தில் தனியாக வாழ்ந்து வந்தாள். அந்த காடு உயரமான மரங்கள், வண்ண மலர்கள், இனிமையாக கீச்சிடும் பறவைகள் என அழகால் நிறைந்தது. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும்போதே ரப்பன்செல் கோபுர ஜன்னல் அருகில் நின்று இனிய பாடல்கள் பாடுவாள். அவளின் குரல் மென்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. அவள் பாடும்போது பறவைகள் அருகில் பறந்து வந்து சிறகுகளை அசைத்து நடனமாடும். வண்ணத்துப் பூச்சிகள் மிதந்து வரும். மலர்களும் அவளின் பாடலுக்கு அசைவது போல் தோன்றும். ஒரு பிரகாசமான நாளில் லியோ என்ற அன்பான இளவரசன் காட்டினுள் பயணம் செய்து கொண்டிருந்தான். திடீரென மேலிருந்து வரும் அழகான பாடலை கேட்டான். அவன் நின்று உயர்ந்த கோபுரத்தை பார்த்து சிரித்தான். கீழிருந்து ரப்பன்செலுக்கு கையசைத்தான். ரப்பன்செலும் அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் கையசைத்தாள். லியோ கூப்பிட்டபோது ரப்பன்செல் மெதுவாக தன் நீளமான மின்னும் தங்க நிற முடியை ஜன்னலிலிருந்து கீழே இறக்கினாள். அந்த முடி ஒளிரும் கயிறு போல் கீழே வழிந்தது. கவனமாக அதை பிடித்துக்கொண்டு லியோ மேலே ஏறினான். மேலே வந்ததும் இருவரும் சிரித்து பேசினார்கள். கதைகள் பகிர்ந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். சிறிது நேரம் கழித்து ரப்பன்செல் அகன்ற காட்டை பார்த்து மெதுவாக சொன்னாள். எனக்கு உலகத்தை பார்க்க வேண்டும். நடந்து ஆராய்ந்து புதிய நண்பர்களை சந்திக்க வேண்டும். அதனால் ரப்பன்செல் தன் நீளமான மந்திர முடியை கவனமாக பின்னி லியோவின் உதவியுடன் முதல் முறையாக அந்த உயர்ந்த கோபுரத்திலிருந்து கீழே இறங்கினாள். அவளின் மனம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. இருவரும் சேர்ந்து காட்டில் நடந்தார்கள். முயல்கள், அணில்கள், மான்கள் போன்ற அழகான சிறிய விலங்குகளை சந்தித்தார்கள். அவை எல்லாம் நட்பாக அவர்களை பின்தொடர்ந்தன. அவர்கள் சிரித்தார்கள், விளையாடினார்கள், இயற்கையின் அழகை ரசித்தார்கள். இறுதியில் அவர்கள் அரச அரண்மனைக்குச் சென்றார்கள். அங்குள்ள மக்கள் அனைவரும் அன்பானவர்கள். அவர்கள் சிரித்து கையசைத்து ரப்பன்செலை அன்புடன் வரவேற்றார்கள். அந்த இடம் வீடு போலவே பாதுகாப்பாகவும் இனிமையாகவும் இருந்தது. அந்த நாளிலிருந்து ரப்பன்செல் மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ்ந்தாள். அவள் பாடல்கள் பாடினாள், புதிய நண்பர்களை உருவாக்கினாள். மேலும் லியோவும் காட்டின் விலங்குகளும் உடன் தினமும் புதிய சாகசங்களுக்குச் சென்றாள். அவளின் தங்க நிற முடி இன்னும் மின்னியது. ஆனால் அவளின் இதயத்தில் இருந்த மகிழ்ச்சியே மிக அழகாக ஒளிர்ந்தது.